ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ். ஸோ ஏற்கனவே தமிழக விருதுகள் வீடியோ போட்டிருப்போம். அதோட கண்டினியூவேஷன் தான் இது. நேஷ்னல் லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் என்னென்ன அவார்ட்ஸ் யார் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ முதல்ல தமிழ் மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது 2024 யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணையன் தட்சிணாமூர்த்தி. ஸோ மவாங் தை அப்படின்றவங்க எழுதின பிளாக் ஹில் அப்படிங்கிற நாவலை கருங்குன்றம் அப்படின்னு தமிழில் மொழிபெயர்த்ததுக்காக கண்ணையன் தட்சிணாமூர்த்திக்கு 2024க்கான சிறந்த மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருக்காங்க. அடுத்தது 2023ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா தேவி பாரதி. ஸோ அவருடைய நீர்வழி படுவும் அப்படிங்கிற நாவலுக்காக தான் இந்த சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. ஸோ இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ராஜசேகரன், ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவர். இந்த நீர்வழி படுவும் அப்படிங்கிற நாவல் பற்றி பார்த்தோம் அப்படின்னா குடிநாவித சமூகத்தோட வாழ்வியலை உணர்ச்சி பூர்வமாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நாவல். ஸோ அதுக்கு தான் 2023ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டிருக்கு. இவருடைய முதல் நாவல் எது அப்படின்னு பார்த்தோம்னா நிழலின் தனிமை அப்படிங்கிறது. இவருடைய சிறுகதைகள் பார்த்தோம் அப்படின்னா பலி, பிறகொரு இரவு அப்படிங்கிறது. அடுத்ததாக 2023ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி யுவ புரஸ்கார் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ராம் தங்கம். திருக்கார்த்தியல் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புக்காக ராம் தங்கத்துக்கு தான் 2023ஆம் ஆண்டுக்கான யுவ புரஸ்கார் விருது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக 2023ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி பால புரஸ்கார் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எழுத்தாளர் உதயசங்கர். ஸோ ஆதனின் பொம்மை அப்படிங்கிற நாவலுக்காக தான் 2023ஆம் ஆண்டுக்கான பால புரஸ்கார் விருது இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக லதா மங்கேஷ்கர் புரஸ்கார் விருது 2024 யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அமிதாப் பச்சன். ஸோ சமூகத்துக்கும் நாட்டுக்கும் சிறந்த பங்களிப்பு அளிக்கக்கூடிய சிறந்த நபர்களுக்கு தான் இந்த விருது வழங்கப்படுது. 2022 தான் இந்த விருதை கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ 2024 யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா அமிதாப் பச்சன். இதுக்கு முன்னாடி இந்த விருதை வாங்கினவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா 2022 நரேந்திர மோடி வாங்கியிருப்பார். 2023 ஆசா போஸ்லே அவங்க இந்த லதா மங்கேஷ்கர் புரஸ்கார் விருது வாங்கியிருப்பாங்க. அடுத்ததாக சர்வதேச இலக்கிய விருது 2024 இன்டர்நேஷ்னல் லிட்ரேச்சர் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மம்தா ஜி சாகர் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, கன்னட கவிஞர். ஸோ இது எந்த அமைப்பு வழங்குது அப்படின்னு பார்த்தோன்னா உலக எழுத்தாளர்களுடைய அமைப்பு, வேர்ல்டு ஆர்கனைசேஷன் ஆஃப் ரைட்டர்ஸ் அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த இலக்கிய விருதை கொடுத்துட்டு வராங்க. ஒவ்வொரு வருஷமும் இலக்கியத்தில் சிறந்த பங்களிப்பு அளிக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டு வருது. அந்த வகையில் 2024க்கான சர்வதேச இலக்கிய விருது மம்தா ஜி சாகருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக மீசல்ஸ் அண்ட் ரூபெல்லா சாம்பியன் அவார்டு அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியா, அதாவது தட்டம்மை ரூபலா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அம்மை நோய்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை தடுக்கிறதுக்கான முன்மாதிரியான முயற்சிகளுக்காக, அதாவது ப்ரிவென்ஷனுக்காக இந்தியாவுக்கு இந்த தட்டம்மை ரூபலா சாம்பியன் விருது வழங்கப்பட்டிருக்கு. அதாவது எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா யார் கொடுக்குறாங்கன்னா யூஎஸ் தான் கொடுக்குது. ஸோ மீசல்ஸ் ரூபல்லா பார்ட்னர்ஷிப் அட் த அமெரிக்கன் ரெட் கிராஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் வாஷிங்டன் அப்படிங்கிறது. அதாவது 2024 வாஷிங்டனில் இருக்கக்கூடிய அந்த அமெரிக்க செஞ்சுலை சங்கத்தோடைய தலைமையகத்தில் தான் இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக பாரத் ரத்னா அவார்ட்ஸ் 2024. ஸோ இந்த வருஷம் பார்த்தோம் அப்படின்னா 5 பேருக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. இதுதான் முதல் முறை ஒரே வருஷத்தில் 5 பேருக்கு கொடுக்கக்கூடியது. 2019 கடைசியாக கொடுத்தது. அதுக்கப்புறம் பாரத் ரத்னா அவார்ட்ஸ் கொடுக்கவே இல்லை. ஸோ அதெல்லாம் சேர்த்து தான் இந்த வருஷம் 5 பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது யார் யார் அப்படின்றத பார்க்கலாம். முன்னாள் துணை பிரதமர் பாஜகவுடைய முன்னாள் மூத்த தலைவர் எல்கே அத்வானிக்கு கொடுத்துருக்காங்க. பீகாரோடைய முன்னாள் முதல்வர் கர்பூரி தாக்கூர் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மறைந்த முன்னாள் இந்திய பிரதமர் சரண் சிங்க்கும், தமிழகத்தை சேர்ந்த மறைந்த வேளாண் விஞ்ஞானி எம்எஸ் சுவாமிநாதன் இவங்களுக்கும், மறைந்த முன்னாள் இந்திய பிரதமர் நரசிம்மராவ் அவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இப்போ இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தோன்னா எல்கே அத்வானி தான் இருக்கார். மீதி இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களுடைய இறப்புக்கு பின்னாடி கொடுக்கக்கூடிய பாரத் ரத்னா அவார்ட்ஸ். ஸோ நாட்டோட மிக உயரிய விருது அப்படின்னு சொல்லக்கூடிய பாரத் ரத்னா இந்த வருஷம் 5 பேருக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. அடுத்ததாக 33வது சரஸ்வதி சம்மான் விருது 2023 யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா பிரபா வர்மா அவங்களுக்கு தான். அவங்களுடைய நாவலான ரௌத்ர சாத்விகம் அப்படிங்கிற நாவலுக்காக தான் சரஸ்வதி சம்மான் விருது வழங்கப்பட்டிருக்கு. 2023க்கானது. 2022க்கான சரஸ்வதி சம்மான் விருது
தமிழ் எழுத்தாளரான சிவசங்கரிக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. சூரிய வம்சம் அப்படிங்கிற அந்த நாவலுக்காக தான் 2022 சரஸ்வதி சம்மான் விருது வந்து சிவசங்கரிக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக 58வது ஞானபீட விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, குல்சார் மற்றும் சமஸ்கிருத அறிஞரான ஜகத்குரு ராமபத்ராச்சாரியா இவங்க 2 பேருக்கும் வந்து 58வது ஞானபீட விருதுகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்தியாஸ் ஹையஸ்ட் லிட்ரரி ஹானர் அப்படிங்கிறது. ஸோ நாட்டோட மிக உயர்ந்த இலக்கிய விருது அப்படின்னு சொல்லுவோம். 2023 57வது ஞானபீட விருது பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா தாமோதர் மௌசோ அப்படிங்கிறவர். அடுத்ததாக 53வது தாதா சாஹேப் பால்கே லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வாழ்நாள் சாதனையாளர் விருது 2021க்கானது தான் இப்போ கொடுத்துருக்காங்க. இதை வாங்கினவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா வஹீதா ரஹ்மான் அப்படிங்கிறவங்க. ஸோ இவங்களுடைய இந்தியன் சினிமாவில் இவங்களுடைய லைஃப் டைம் கான்ட்ரிபியூஷனுக்காக தான் இந்த விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக பூட்டானின் மிக உயரிய விருது வந்து யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா பிரதமர் நரேந்திர மோடிக்கு. ஸோ பூட்டான்ஸ் ஹையஸ்ட் சிவிலியன் ஹானர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்டர் ஆஃப் த ட்ரூக் கியால்பூ அப்படிங்கிறது. அதை தான் இந்த வருஷம் வந்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு கொடுத்துருக்காங்க. 2021 அறிவிச்சிருந்தாங்க. பட் இப்போது 2024 தான் பிரதமர் நரேந்திர மோடி வந்து பூட்டானுக்கு அரசுமுறை பயணம் போயிருந்தார். ஸோ அங்கே அப்போ தான் வந்து இந்த விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. பூட்டான் நாட்டோடைய மன்னரான ஜிக்மே கேசர் நம்கியேல் அப்படிங்கிறவர் தான் இந்த விருதை வந்து அவருக்கு கொடுத்துருக்காரு. அடுத்ததான் நைட் கமாண்டர் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸலண்ட் ஆர்டர் அவார்டு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வருஷம் சுனில் பாரதி மிட்டலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிரிட்டன் நாட்டோடைய மிக உயரிய விருது இந்த வருஷம் வந்து இந்தியாவை சேர்ந்த தொழிலதிபரான சுனில் பாரதி மிட்டலுக்கு தான் கொடுத்துருக்காங்க. நைட் கமாண்டர் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸலண்ட் ஆர்டர் அவார்டு அப்படிங்கிறது. ஸோ 3ஆம் சார்லஸ் தான் இந்த விருதை வந்து வழங்கினார். அடுத்ததாக 2024ஆம் ஆண்டுக்கான உலக அழகி யார் அப்படின்னு பார்த்தோன்னா கிறிஸ்டினா பிஸ்கோவா. ஸோ செக் குடியரசை சேர்ந்த கிறிஸ்டினா பிஸ்கோவா தான் 2024க்கான உலக அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ 28 ஆண்டுகளுக்கு அப்புறமா இந்தியாவில் நடத்தப்பட்ட இந்த போட்டி 71வது உலக அழகி போட்டி மும்பையில் வந்து நடத்தப்பட்டது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்தவங்க யார் அப்படின்னா கிறிஸ்டினா பிஸ்கோவா. 2வது பிளேஸ் யார் அப்படின்னு பார்த்தோன்னா லெபனானை சேர்ந்த யாஸ்மினா ஜெய்டவுன் அப்படிங்கிறவங்க தான். இந்தியா சார்பில் இந்த போட்டியில் பங்கேற்றவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா சினி ஷெட்டி. அடுத்ததாக 2023ஆம் ஆண்டுக்கான ஃபிபா விருதுகள். ஸோ சிறந்த கால்பந்து வீரர்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய இந்த விருதுகள் தான் ஃபிபா விருதுகள். சிறந்த கால்பந்து வீரராக அர்ஜென்டினாவை சேர்ந்த லியோனல் மெஸ்ஸியும், சிறந்த வீராங்கனையாக ஸ்பெயினை சேர்ந்த ஐட்டானா பொன்மட்டி அவங்களும் வந்து இந்த விருது வந்து வாங்கியிருக்காங்க. அடுத்ததான் 66வது கிராமி அவார்ட்ஸ் 2024. ஸோ இது வந்து 66வது கிராமி விருதுகள் இசைக்கலைஞர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விருது தான். ஸோ நிறைய பிரிவுகளில் வந்து கொடுக்குறாங்க. அதில் பெஸ்ட் குளோபல் மியூசிக் ஆல்பம் அப்படிங்கிற பிரிவில் வந்து இந்தியாவை சேர்ந்த சக்தி அப்படின்ற ஃபியூஷன் இசைக்குழுக்கு தான் இந்த விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. இந்த குழுவில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தபேலா மாஸ்ட்ரோவான ஜாகிர் ஹுசைனும் பாடகர் சங்கர் மகாதேவனும் இருக்காங்க. இவங்களுடைய மியூசிக் ஆல்பமான திஸ் மூமெண்ட் அப்படிங்கிற ஆல்பத்துக்கு தான் பெஸ்ட் குளோபல் மியூசிக் ஆல்பம் கிராமி அவார்டு வந்து வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக சுகாதார மேம்பாட்டிற்கான WHO-வின் நெல்சன் மண்டேலா விருது வந்து எந்த அமைப்புக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நிம்ஹான்ஸ் பெங்களூரில் இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்டியூட்டு தான். நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்ஸ் அந்த நிம்ஹான்ஸுக்கு தான் வந்து 2024க்கான நெல்சன் மண்டேலா அவார்டு வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வருஷமும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் இந்த அவார்டை வந்து தராங்க. அடுத்ததாக பிரிட்ஸ்கர் ஆர்கிடெக்சர் ப்ரைஸ் 2024, அதாவது கட்டிடக்கலைக்கான நோபல் பரிசு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் 2024க்கான பிரிட்ஸ்கர் ஆர்கிடெக்சர் அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜாப்பனீஸ் ஆர்கிடெக்டான ரிக்கன் யமாமோட்டோ அப்படிங்கிறவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக சுபாஷ் சந்திர போஸ் ஆப்தா பிரபந்தன் புரஸ்கார் 2024. ஸோ இது வந்து இந்த விருது யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பேரிடர் மேலாண்மை இருக்கு இல்லையா, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் சிறப்பாக பங்களிப்பு செய்யக்கூடியவங்க, சிறப்பாக சேவை செய்யவங்களுக்கு, வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த விருது வந்து வழங்கப்படும். அந்த வகையில் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 60 பேராஷூட் ஃபீல்டு ஹாஸ்பிட்டல் அதுக்கு தான் வந்து இந்த வருஷத்துக்கான அதாவது சுபாஷ் சந்திர போஸ் ஆப்தா பிரபந்தன் புரஸ்கார் விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக நாட்டின் தூய்மையான நகரத்திற்கான விருது ஸ்மார்ட் சிட்டிஸ் இந்தியா 2024 அவார்ட்ஸ் எந்த நகரங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தூர், சூரத். இந்தூர் வந்து தொடர்ந்து 6வது முறையாக இந்த வருஷம் வந்து முதலிடத்தில் இருக்குது. சூரத் வந்து 2வது முறையாக
2வது இடத்துல இருக்குது. ஸோ இந்தியாவுடைய தூய்மையான நகரம் ஸ்வட்ச சர்வேக்ஷன் அப்படின்ற பேரில் தான் இந்த விருது வந்து வழங்கப்படுது. மத்திய வீட்டு வசதி நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சகம் தான் இந்த விருதை வந்து கொடுக்குறாங்க. ஸோ நிறைய பிரிவுகளில் கொடுக்குறாங்க. தூய்மையான நகரங்கள், தூய்மையான இராணுவ குடியிருப்பு, நகர தூய்மை பணியாளர்கள் குடியிருப்பு, கங்கா நகரங்கள், சிறப்பாக செயல்படும் மாநிலம்னு ஒவ்வொரு பிரிவுகளில் கொடுக்குறாங்க. அதில் தூய்மையான நகரங்கள் பட்டியலில் இந்தூரும் சூரத்தும் இருக்குது. இதுவே வந்து சிறப்பாக செயல்படும் மாநிலம் அந்த பட்டியலில் முதல் இடத்துல இருக்கிற மாநிலம் அப்படின்னு பார்த்தோன்னா மகாராஷ்டிரா, அடுத்ததாக மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் இருக்குது. ஸோ இந்த விருதுகளை வந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தான் வழங்கியிருந்தாங்க. அடுத்ததாக 2023ஆம் ஆண்டுக்கான ஜிடி பிர்லா அவார்ட் ஃபார் சயின்டிஃபிக் ரிசர்ச், அறிவியல் ஆராய்ச்சிக்கான ஜிடி பிர்லா விருது வந்து இந்த வருஷம் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரொஃபஸர் அதித்தி செந்திக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 2023க்கானது தான் இது. இந்த விருது பெறக்கூடிய முதல் பெண் விஞ்ஞானி இவங்க தான். அடுத்ததாக மேஜர் தியான் சந்த் கேல் ரத்னா விருது 2023. ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும் ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது இருக்கு இல்லையா, அதுதான் வந்து இப்போது பேர் மாற்றிருந்தாங்க. மேஜர் தியான் சந்த் கேல் ரத்னா விருது 2023. ஸோ விளையாட்டுத்துறையில் கொடுக்கக்கூடிய மிக உயரிய விருது. 2023க்கானது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா பேட்மிண்டன் வீரர்களான சாத்விக் சாய்ராய் ரங்கிரெட்டி மற்றும் சிராக் ஷெட்டி இவங்க 2 பேருக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தோம் அப்படின்னா 2022 காமன்வெல்த் கேம்ஸில் கோல்டு வாங்கியிருப்பாங்க, ஏஷியன் கேம்ஸ் 2022 கோல்டு வாங்கியிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு தான் மேஜர் தியான் சந்த் கேல் ரத்னா விருது வந்து 2023க்கானது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக 2023க்கான அர்ஜுனா விருது அப்படின்னு பார்த்தோன்னா 26 பேருக்கு வந்து அறிவிக்கப்பட்டிருந்தது. அதில் முக்கியமானவங்க மட்டும் யாருன்றதை பார்க்கலாம். ஸோ அர்ஜுனா விருது பெற்ற இந்திய கிரிக்கெட் வீரர் அப்படின்னு பார்த்தோன்னா முகமது ஷமி. இது எல்லாமே வந்து 2023க்கானது தான். அர்ஜுனா விருது பெற்ற தமிழக வீராங்கனை அப்படின்னு பார்த்தோன்னா ஆர் வைஷாலி. ஸோ இவங்க வந்து செஸ் கிராண்ட் மாஸ்டரான பிரக்ஞானந்தாவுடைய சகோதரி தான் இவங்க. இவங்க வந்து சமீபத்தில் தான் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வாங்கினாங்க. 84வது இந்தியாவுடைய 84வது கிராண்ட் மாஸ்டர் ஆர் வைஷாலி. அவங்களுக்கு தான் 2023க்கான அர்ஜுனா விருது வந்து வழங்கப்பட்டிருந்தது. அடுத்ததாக 2023 அர்ஜுனா அவார்டு வந்து இன்னொருத்தங்க பாராவில் வித்தை வீராங்கனையான ஷீதல் தேவிக்கு கொடுத்துருந்தாங்க. அடுத்ததாக பத்ம விபூஷன் விருதுகள். பத்ம விருதுகள் அப்படின்னு பார்த்தோன்னா பத்ம விபூஷன் வந்து 5 பேருக்கு கொடுத்துருந்தாங்க 2023க்கானது. பத்மபூஷன் 17 பேருக்கு கொடுத்துருந்தாங்க. பத்மஸ்ரீ விருதுகள் வந்து 110 பேருக்கு கொடுத்துருந்தாங்க. அதில் பத்ம விபூஷன் அப்படின்னு எடுத்துட்டோன்னா 5 பேருக்கு கொடுத்துருந்தாங்க. அது முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் எம் வெங்கையா நாயுடு, பழம்பெரும் தமிழ் நடிகையான வைஜெயந்தி மாலா, தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவி, பரதநாட்டிய கலைஞர் சென்னையை சேர்ந்த பத்மா சுப்பிரமணியம், மறைந்த சமூக ஆர்வலர் பீகார் மாநிலத்தை சேர்ந்த பிந்தேஸ்வர் பதக், இவங்களுக்கெல்லாம் வந்து 2023க்கான பத்ம விபூஷன் விருதுகள் வந்து வழங்கப்பட்டிருந்தது. அடுத்ததாக பத்ம பூஷன் விருது வந்து 17 பேருக்கு வழங்கப்பட்டிருந்ததுன்னு சொன்னோம் இல்லையா, அதில் வந்து முக்கியமானவங்க, அதாவது தமிழகத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தோன்னா மறைந்த நடிகர் விஜயகாந்துக்கு வந்து பத்ம பூஷன் விருது 2023க்கானது வந்து வழங்கப்பட்டிருந்தது. அடுத்ததாக பத்மஸ்ரீ அப்படின்னு எடுத்துட்டோன்னா அதில் தமிழகத்தை சேர்ந்தவங்க யாருன்றதை பார்க்கலாம். பத்ரப்பன் கோவை மாவட்டத்தை சேர்ந்தவர், வள்ளி கும்மி ஆட்ட நடன ஆசிரியர் அவருக்கும், ஜோஷ்னா சின்னப்பா விளையாட்டுத்துறையில், ஜோடி குரூஷ் இலக்கியம் மற்றும் கல்வி, ஜி நாச்சியார் மருத்துவம், சேசம்பட்டி டி சிவலிங்கம் கலை, இந்த பிரிவுகள்லாம் இவங்களுக்கு வந்து சிறந்த பங்களிப்புக்காக பத்மஸ்ரீ விருதுகள் வந்து வழங்கப்பட்டிருந்தது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விருது அப்படின்னு பார்த்தோம்னா பர்பதி பருவா அப்படிங்கிறவங்க இந்தியாவுடைய முதல் பெண் யானை பராமரிப்பாளர், அதாவது பெண் பாகன் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கும் 2023க்கான பத்மஸ்ரீ அவார்டு வந்து வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக சர்வதேச பத்திரிகை புகைப்பட கலைஞர் விருது 2024 யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா முகமது சலேம் அப்படிங்கிறவர். ஸோ ராய்டர்ஸ் அப்படிங்கிற பத்திரிகையோட புகைப்பட கலைஞர் தான். இந்த பிக்சரில் பார்க்குறீங்களா, அந்த புகைப்படத்துக்கு தான் இந்த விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. இந்த புகைப்படம் வந்து எங்கே எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா காசா பகுதியில் தான் எடுத்திருக்காங்க. பாலஸ்தீனத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து அவங்களுடைய இறந்து போன 5 வயது பெண் குழந்தைய வச்சு அலற மாதிரியான காட்சி தான் அது. இந்த புகைப்படத்தை எடுத்த முகமது சலேம்க்கு தான் 2024க்கான சர்வதேச பத்திரிகை புகைப்பட கலைஞர் விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக ஏபிள் ப்ரைஸ் ஃபார் 2024. அதாவது சிறந்த கணிதவியலாளர்களுக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் ஏபிள் ப்ரைஸ் வந்து கொடுப்பாங்க.
அந்த வகையில் 2024க்கான ஏபல் ப்ரைஸ் வாங்கினவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மைக்கேல் டேலக்ரண்ட் அப்படிங்கிறவர். ஸோ இது வந்து நார்வே நாட்டை சேர்ந்த நார்வீஜியன் அகாடமி ஆஃப் சயின்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் அவங்க தான் வந்து இந்த விருதுகளை வந்து கொடுக்குறாங்க. இவர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்த கணிதவியலாளர். அடுத்ததாக 69th ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் 2024. ஸோ இதில் வந்து சிறந்த படத்துக்கான விருது வாங்கின படம் எது அப்படின்னு பார்த்தோன்னா 12th ஃபெயில். சிறந்த நடிகருக்கான விருது ரன்பீர் கபூருக்கும், சிறந்த நடிகைக்கான விருது ஆலியா பட்டுக்கும், சிறந்த இயக்குனருக்கான விருது வந்து 12th ஃபெயில் படத்தை எடுத்த வினோத் சோப்ராவுக்கும், வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து டேவிட் தவானுக்கும் வந்து வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக தாதா சாஹிப் பால்கே சர்வதேச திரைப்பட விழா விருதுகள் 2024. ஸோ இதில் வந்து சிறந்த திரைப்படமாக செலக்ட் ஆகிருந்தது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஜவான். சிறந்த நடிகருக்கான விருது வந்து ஷாருக் கானுக்கும், சிறந்த நடிகைக்கான விருது ராணி முகர்ஷிக்கும், சிறந்த இயக்குனராக அனிமல் படத்தை எடுத்த சந்தீப் ரெட்டி வங்கா அவங்களுக்கும் வந்து இந்த விருதுகள் வந்து வழங்கப்பட்டிருந்தது. அடுத்ததாக 2023ஆம் ஆண்டுக்கான நார்மன் போர்லாக் அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியன் அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்டான ஸ்வாதி நாயக்கு தான் கொடுத்துருக்காங்க. அக்ரிகல்ச்சரில் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனுக்காக, அதாவது ட்ரவுட் டாலரன்ஸ் ரைஸ் வெரைட்டிஸ்லாம் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனுக்காக இந்த விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக பிரதமரின் தேசிய சிறுவர் விருதுகள் 2024. பிரதான் மந்திரி ராஷ்ட்ரிய பால் புரஸ்கார் 2024 வந்து 19 சிறுவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. அதில் 9 பேர் சிறுவர்கள், 10 பேர் வந்து சிறுமிகள். ஸோ கலை, கலாச்சாரம், வீரம், புதுமை, அறிவியல், தொழில்நுட்பம், விளையாட்டு, சமூக சேவைன்னு இந்த மாதிரியான 6 துறைகளில் சிறந்த சாதனைகளை படைக்கக்கூடிய சிறுவர்களுக்கு தான் இந்த விருதுகள் வந்து வழங்கப்படுது. அந்த வகையில் 2024 19 சிறுவர்கள் வந்து இந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அடுத்ததாக ஃபெமினா மிஸ் இந்தியா 2023. ஸோ ராஜஸ்தானை சேர்ந்த நந்தினி குப்தா தான் 2023க்கான மிஸ் இந்தியாவாக செலக்ட் ஆனாங்க. அடுத்ததாக பிரிட்டிஷ் அகாடமி புக் ப்ரைஸ் 2023. ஸோ இந்தியன் பார்ன் ஆத்தரான நந்தினி தாஸ்க்கு தான் பிரிட்டிஷ் அகாடமியோட இந்த புக் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுடைய அந்த புக்கு என்ன புக் அப்படின்னு பார்த்தோன்னா கோட்டிங் இந்தியா, இங்கிலாந்து, முகல், இந்தியா அண்ட் ஆரிஜின்ஸ் ஆஃப் எம்பையர் அப்படிங்கிற அவங்களோட டெபியூட் புக்குக்கு தான் வந்து இந்த பிரிட்டிஷ் அகாடமி புக் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக சத்யஜித் ரே எக்ஸலன்ஸ் இன் ஃபில்ம் லைஃப் டைம் அவார்டு, வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஹாலிவுட் ஆக்டரான மைக்கேல் டக்லஸுக்கு தான் கொடுத்தாங்க. ஸோ 54வது இன்டர்நேஷ்னல் ஃபில்ம் ஃபெஸ்டிவல் வந்து கோவாவில் நடந்தது. ஸோ அப்போ தான் வந்து இந்த வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து மைக்கேல் டக்லஸுக்கு கொடுத்துருக்காங்க 2023க்கானது. அடுத்ததாக இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ் 2023க்கானது பல்கேரியன் ரைட்டரான ஜார்ஜி கோஸ்போடினோ, அவருடைய டிரான்ஸ்லேட்டரான ஆஞ்சலா ரோடல், இவங்க 2 பேருக்கும் வந்து 2023க்கான புக்கர் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய நாவல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டைம் ஷெல்டர் அப்படிங்கிறது. அடுத்ததாக 2024ஆம் ஆண்டுக்கான செவாலியர் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா சசி தரூர். ஸோ ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட்டோடைய ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டு தான் செவாலியர் விருது. அது வந்து 2024ஆம் ஆண்டுக்கானது வந்து காங்கிரஸ் மூத்த தலைவரான சசி தரூருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக 96வது ஆஸ்கர் விருதுகள் அப்படின்னு பார்த்தோன்னா சிறந்த படமாக எந்த படம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஓப்பன்ஹைமர். சிறந்த நடிகராக ஓப்பன்ஹைமரில் நடித்த சில்லியன் மர்ஃபியும், சிறந்த நடிகையாக புவர் திங்ஸ் அந்த படத்தில் நடித்த எம்மா ஸ்டோனுக்கும், சிறந்த இயக்குனருக்கான பரிசு வந்து ஓப்பன்ஹைமர் படத்தை இயக்குனதுக்காக கிறிஸ்டோபர் நோலனுக்கும் இந்த ஆஸ்கர் விருதுகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக 65th ராமன் மகசேசே அவார்ட் 2023. ஸோ ஆசியாவுடைய நோபல் பரிசு அப்படின்னு சொல்லக்கூடிய ராமன் மகசேசே அவார்டு 2023 யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் ரவி கண்ணன், இந்தியாவை சேர்ந்தவர். 4 பேருக்கு இந்த விருதுகள் வந்து வழங்கப்பட்டிருந்தது. அதில் இந்தியாவை சேர்ந்தவர் அப்படின்னா டாக்டர் ரவி கண்ணன் தான். ஸோ அசாமில் தான் இவருடைய ஹாஸ்பிட்டல் வந்து இருக்குது. ஸோ இவர் வந்து ஏழை மக்களுக்கும் அந்த கேன்சர் ரிலேட்டடான ட்ரீட்மெண்ட்ஸை ஃப்ரீயாக கொடுக்கறதுனால இந்த ராமன் மகசேசே அவார்டு 2023க்கானது வந்து இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக உத்தியோக ரத்னா விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரத்தன் டாட்டா. ஸோ மகாராஷ்டிராவுடைய முதல் உத்தியோக ரத்னா விருது வந்து யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ரத்தன் டாட்டா அவங்களுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடு இந்த வீடியோ முடியுது. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.